வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான சுவையான எக் சோயா ஃப்ரைட் ரைஸ். இந்த சோயா எக் ஃப்ரைட் ரைஸை குழந்தைகளுக்கு மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு செய்து கொடுத்து விட்டோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. பக்கா டேஸ்ட்டில் இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். இந்த எக் சோயா ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு 2 சின்ன தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதோட ஒரு இடி உரலில் ஒரே ஒரு பச்சை மிளகா, 2 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகு, அதே போல் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சீரகம், அதே போல் 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சோம்பு, இதை போட்டு நல்லா இடிச்சிடலாம். இது மொத்தத்தையும் நல்லா இடி உரலில் இடித்து இந்த மாதிரி இடித்து வச்சுக்கலாம். இதுதான் இந்த எக் சோயா ஃப்ரைட் ரைஸுக்குள்ள மசாலா. இதை இடித்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு வானொலி வச்சுருக்கேன். அது நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 4 டீஸ்பூன் கடலெண்ணெய் இல்லை சமையல் எண்ணெய் எதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, வெங்காயம், நம்ம ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம்ல பொடியாக, அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெயில் வதங்கணும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்தால் போதும். வெங்காயம் வதங்கும் போதே நம்ம இடித்து வச்சுருக்கிற அந்த எக் ஃப்ரைட் ரைஸ்க்குள்ளே மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தோட இந்த மசாலாவும் சேர்ந்து எண்ணெயில் நல்லா வறுபடும் போது நல்ல ஒரு வாசனை வரும். இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு ரொம்ப முக்கியமான மசாலா இது தான். இது நல்லா வறுபட்ட உடனே நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பொடியாக, அதை இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். அதுக்காக தான் ரொம்ப பொடியாக கட் பண்ணியிருக்கேன். எப்போயுமே ஃப்ரைட் ரைஸுக்கெலாம் வெங்காயம் தக்காளி வெட்டும் போது நல்லா பொடியாக வெட்டிடணும். நம்ம ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது வாயில் எதுவுமே சிக்கக்கூடாது. அதுபோல் சாப்பிடும்போது இது வேஸ்ட்டு அப்படின்னு பொறுக்கி கீழேயும் வச்சிடக்கூடாது. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 சிட்டிகை மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கூடவே இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான உப்பும் சேர்த்துடலாம். இதை நல்லா ஒரு தடவை எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போது நம்ம சோயா நம்ம எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு வச்சுருப்போம். அந்த மாதிரி தான் நான் இப்போ இந்த சோயாவை சுடுதண்ணியில் போட்டு ஒரு துளிக்குள்ளே தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு வச்சு அப்படியே இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம், வெங்காயம் தக்காளியெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 முட்டையை உடச்சி இதில் ஊற்றிடலாம். இப்போ சோயாவையும் அதுலேயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா அந்த முட்டையும் நல்லா உடஞ்சி இந்த சோயாவோட மிங்கிள் ஆகணும். அந்த மசாலாவோட எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். சோயாவோட முட்டையை சேர்த்து பண்ணும்போது முட்டை சீக்கிரமாக அடி பிடிக்கிற பொருள். அதனால் அதை நம்ம அடி பிடிக்காமல் பண்ணணும். இல்லைன்னா அந்த ஃப்ரைட் ரைஸில் இருக்கிற அந்த டேஸ்ட்டே போயிடும். நான் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு இன்னும் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஊற்றிக்கலாம். ஆனால் கரண்டி எடுக்காமல் இந்த மாதிரி எல்லாம் தனித்தனியாக நல்லா உதிரியாக வர மாதிரி முட்டையும் சோயாவையும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான சாதத்தை இது மேலே போட்டுக்கலாம். நான் ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த ஃப்ரைட் ரைஸை பண்ணுறேன். சோறு கொஞ்சம் போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை இப்படி கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லா சோறும் நிறைய போட்டுட்டு கும்பலாக போட்டுட்டு அதுக்கப்புறம் கலந்தோம்னா சோறு குழஞ்சி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் சோறு போட்டு அடியில் இருக்கிற அந்த சோயா முட்டை அந்த இதில் மேலெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஒரு தடவை கலந்துட்டு திருப்பியும் சாப்பாடு நம்மளுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். மேலே போட்டு கலந்து விட்டுடலாம். ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு சோறு நல்லா பதமாக வடிச்சிடணும். நான் பொன்னி அரிசியில் தான் இந்த சாதம் வடிச்சிருக்கேன். ரொம்ப குழைவாகவும் இல்லாமல் ரொம்ப அரிசியாகவும் இல்லாமல் ஒரு பதத்தில் வடிக்கணும். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலாவை மேலே அப்படியே தூவி விட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லித்தலையும் தூவி விட்டு ஒரு தடவை கலந்து விட்டு இறக்கி பரிமாறலாம். ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக செய்கிற இந்த எக் சோயா ஃப்ரைட் ரைஸை நீங்களும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு இது மாதிரி மத்தியானம் லஞ்ச் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி விடுங்க. மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சமையல் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.